வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைக்கு பல சோதனை. நேற்றெல்லாம் டைமே இல்லை வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி வீடியோ போடலாம் கண்டென்ட்லாம் எடுத்து அப்படி வந்தால் என் கேமரா ஸ்டாண்டை உடச்சி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாம் இந்த வீடியோவை இன்றைக்கி எடுக்கிறேன். என் சேனலின் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444413717. நேற்று எனக்கு அந்த வீடியோ கால்ஸை அட்டன் பண்ண முடியாத காரணம் பலவிதமான வேலை. சாயங்காலம் ஒரு 6-7 மணிலேருந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரீமியருக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். அதனால் என்னால் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக நான் கால்ஸு அட்டன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ஒரு 15-20 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மிஸ் கால் பார்த்தேன். நான் வந்ததே 9 மணி. அதுக்கு மேலே பேச முடியாது. ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நமக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நாம் சில பேருக்கு ராத்திரி 12 மணிக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை வந்தது. அப்படியெல்லாம் என்னுடைய தம்பி, என் மனைவி லலிதா விஜயகுமார், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். இந்த சென்ஸ் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எஸ்பெஷலி ஆன்மீக விஷயம். அவங்க எப்படின்னா பாபா குகை வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் மகாவதார் பாபாவோட டிவோட்டி, அவங்களும் டிவோட்டி. அவங்க பாபா குகை வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. நேற்றுக்கு முந்தின நாள் நான் எப்போவுமே பாபாவோட படம் பார்த்து ப்ரே பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு விஷுவல் வந்தது. அந்த விஷுவலை நான் அவங்களுக்கு அனுப்புனோடனே அவங்க சொன்னாங்க, என்னை ஆண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் நாத்தனார், அவங்களுக்கு எந்த ஊரே நான் ஆண்டின்னு கூப்பிடும். அதனால் அவங்களும் ஆண்டின்னு தான் கூப்பிடும். ஆண்டி என்ன இது, எனக்கு ஏதாவது தகவல் உண்டா? என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. இது இன்ஸ்டாகிராம் இருக்குது, நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு திரும்பி ஓப்பன் பண்ணி அதை அனுப்புகிறேன். அப்புறம் அதோடு சேர்ந்து தகவல் அனுப்பினோடனே அவங்க சரி அப்படின்ட்டாங்க. அது முடிஞ்சு திரும்பி நான் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வேறு ஒரு தகவல் வந்தது அவங்களுக்கு. அந்த தகவலை நான் அவங்களுக்கு அனுப்புகிறோன்னே, எஸ் இதுதான் எனக்கு வேண்டிய தகவல் அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க யூனிவர்ஸை ப்ரே பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க எல்லாம். அவங்க வேறு விதமாக அவங்க தலைவான்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்கிட்ட வந்துட்டியான்னு எனக்கு தெரியணும்னு அதுக்குள்ள பதில் தான் நான் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது தவிர அவங்க சொன்னாங்க சில விஷயங்களை, பறவையோட இறகு, பல விஷயங்கள் நமக்கு கோஇன்சிடென்ஸ் நடக்குது. அப்படியே அவங்க ஒரு இடத்துல உட்காந்தபோது பாட்டு சத்தமாக இருந்து தான் அவங்க தியானம் பண்ணும்போது எழுந்து போய் பேச முடியலையா. ஆனால் அந்த பாட்டு போட்டவங்க நிறுத்திட்டு சொன்னாங்களே, ஏமா நிறுத்திட்டேன், எல்லாம் தியானம் பண்ண முடியும். இல்லைம்மா, ரொம்ப சத்தமாக இருக்குது, ஆனால் தான் நிறுத்திட்டேன். இவங்க மனசுக்குள்ளே ரொம்ப சத்தமாக இருக்குதுன்னு சொன்னதும் அந்த பொண்ணு சொன்னதும் ஒரே மாதிரியாக இருந்தது. எதுக்குன்னா, நிறைய பேருக்கு அதிசயங்கள் நடக்குது. அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வாக்கிங் போகும்போது பேத்தியோட ஒரு இறகு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல அந்த இறகு வரத்துக்கு சான்ஸே இல்லை. எல்லாருக்குமே மிராக்கிள் நடக்குது, எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடக்குது. நான் அவங்ககிட்ட பேத்திட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரபஞ்சத்தை அறிமுகப்படுத்தினது ஒரு விதத்தில் நான் தான். மகாவதார் பாபாவையும் என்னை விட 4 ஸ்டெப் மேலே போய் வளர்ந்துருக்காங்க. எனக்கு மிக சந்தோஷம். வாழ்க்கையில் எண்ணங்கள் மாத்திரமே போதும், மேல் செல்ல கீழ்வர நின்று கொண்டிருக்க. அவங்களுக்கு அனுப்பின மெசேஜ் என்னென்னா, எண்ணங்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? அது மாத்திரமல்லாமல் சிதறும் நிறைய விஷயம் நினச்சிக்கணும் இல்லை, ஒரே நேரத்தில் பல விஷயம். அவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம பிரெயினுக்கு. பல விஷயம் சிதறும் எண்ணங்களை ஒரு சேர இணைத்து தேவையற்ற எண்ணங்களை வெளியில் அனுப்ப முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி. இது ரெண்டும் அதில் இருந்தது. மனது முரண்பட்டு எதிரும் புதிருமான எண்ணங்கள் அப்படி போய்கொண்டே இருந்தால் அதை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்துவது நம் கையில் மாத்திரம்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் என்றால், மனதை ஆசுவாசப்படுத்தி இருக்கும்போது இதற்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நமக்கு வெளிப்படும். நம் எண்ணங்களின் சக்தி நமக்கு வெளிப்படும். அதை எப்படி வெளிக்கொண்டு வருவது, அதை எப்படி உபயோகிப்பது என்பது
நம் கையில் மாத்திரம்தான் இருக்குது. அதற்கு ஒழுக்கம் தேவை. என்ன ஒழுக்கம்? மன ஒழுக்கம். மனசில் இந்த எண்ணம் தப்பாக வருதா? நோ. இது ரைட்டா? எஸ். அழுக்குகளை அகற்ற வேண்டும். என்ன பலவிதமான அழுக்கு இருக்குது நமக்கு. நிறைய விஷயங்கள், தவறான எண்ணங்கள், இப்போ கோபம், வருத்தம், பயம், பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்குது. அது அனைத்தையும் எடுத்து விட்டால் ஒரு நிர்மால்யம், ஒரு கிளியர் வாட்டர் மாதிரி இருக்கும். தண்ணியில் அழுக்கு இருந்தால் எடுத்தோம்னா குளத்தில் தண்ணி அப்படி தெளிவாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் வாழ்க்கையும். எண்ணங்களை தெளிவாக கொண்டு வருவதற்கு மன அழுக்குகளை எடுத்து விட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் மிக சக்தி வாய்ந்தது. நமக்கு அதன் பலமே தெரியாது. அது எப்படி சக்தி வாய்ந்தது என்றால், பிரபஞ்சத்திற்கு கட்டளையிடும் சக்தி உள்ளது நமது எண்ணங்கள். யோசனை பண்ணுறது என்னென்னா என்ன பெருசாக, நான் பெரியவன், நான் ஞானியெல்லாம் வேணாம். நீயாக இருக்க பார்த்துக்கொள். நீயாக நல்லவனாக, வல்லவனாக, வெற்றியாளனாக நீ இருக்க நீ முதலில் அதை பழகு. நன்மை தவிர தவறு எதுவுமே நினைக்காதே. இந்த பிரபஞ்சம் உன் கட்டளையை நீ நினைத்த மாத்திரத்தில் ஏற்றுக்கொள். அதுக்கு தெரியாது நீ தப்பாக நினைக்கிற, ரைட்டாக நினைக்கிற, இது உனக்கு கெடுதல் பண்ணும், இது நல்லது பண்ணோன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியவே தெரியாது. அது என்ன தெரியும்னா, நீ சொல்கிற அது செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் பயம், தோல்வி, பொறாமை, கோபம் அனைத்தையும் விட்டு ஒழித்து விட வேண்டும். நிம்மதியாக நன்றாக சந்தோஷமாக இருக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எதையும் சமாளிப்பேன், எதுவாக இருந்தாலும் என்னால் இது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்காமல் போக சான்ஸே கிடையாது. அந்த தைரியம் மாத்திரம்தான், நம்பிக்கை மாத்திரம்தான், நன்றி அறிதல் மாத்திரம்தான், காதல் மாத்திரம்தான், அன்பு மாத்திரம்தான் 4 பெரிய பலம் சக்தி வாய்ந்த எண்ணங்கள், உணர்வு, ஃபீலிங்ஸ். எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்றால் உங்கள் இதயத்திலிருந்து மேக்னெட்டிக்லேருந்து எலக்ட்ரோ வேவுக்கு போய் ஒரே நிலையில் எப்படி போகுது? நம்ம நாடி நரம்பு மூலமாக போகுது. அந்த நாடி நரம்பெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டும், காற்று நன்றாக சுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணலைகள் நேர்கோட்டுக்கு வரணும். ஒரே நேரம் எண்ணம், உணர்வு, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு ஒரே அலைவரிசையில் வந்துட்டோம். திரும்ப திரும்ப எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணது கேட்காதீங்க. இதே மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், எண்ணமும் உணர்வும் ஆல்ரெடி கிடைத்து விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். யார் இந்த செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, வெறும் செல்வம் மாத்திரம் உங்களுக்கு வராது. அதோடு சேர்ந்து மன அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, ஒரு நிம்மதி அத்தனையும் சேர்ந்து தான் வரும். அது வரும்போதே நீங்கள் ஓடி போய் எங்கே தேட வேண்டாம். நீ நினைத்த மாத்திரத்தில் நீ கிடைத்து விடு. நீ அதுவாக மாறிவிடு, நீ செல்வமாக மாறிவிடு, நீ வெற்றியாளனாக மாறிவிடு. அப்படியே அந்த ஃபீலிங் கையில் 1000 ரூபா இருக்கலாம், பட் கோடிக்கணக்கில் பிஸ்னஸை மனசில் நினச்சி அதை எப்படி பண்ணணும், இதை எப்படி செஞ்சுட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைங்க. பொய் கிடையாது, அது உண்மை. உங்களை பற்றி, உங்களுடைய சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைத்த மாற்றத்திலேயே வேண்டுகின்ற அனைத்தையும் சாதிக்க வல்லவர்கள். அரையா குறையாக ப்ரேயர் பண்ணிவிட்டு, அரையா குறையாக அஃபர்மேஷன் எழுதிட்டு நீங்கள் எங்கிட்ட அம்மா இது நடக்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கக்கூடாது. ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது எண்ணம், உணர்வு எல்லாம் சேர்த்து ஒரே அலைவரிசை கொண்டு கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி, தினமும் அனுதினமும் எப்போவுமே மனசுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அது ஓடிட்டுருக்கணும். பரீட்சை எழுதிய அத்தனை குழந்தைகளும் பாஸ் ஆகிடும். அப்படி இருந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன், நீ சரியாகவே எழுதலைன்னா கூட வச்சுக்கோங்க. வீட்டுக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் பாஸ் ஆகிட்டேன், காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்குகிறேன், போடுறேன் அப்படின்னு நினச்சிக்கோ. நீ கண்டிப்பாக உனக்கு நடக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவர்கள் வேலை, அட்மிஷன் கேட்டவங்களுக்கு அட்மிஷன். யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு குழந்தை என்கிட்ட பேசிச்சு,
இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் என்ன மந்திரமாக மேஜிக்காக பண்ணுறேன், நீங்கள் தான் பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி இதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உங்களுக்கு இது நடக்கும், அப்படி நீங்கள் அதை அனுசரித்து போயிட்டுருக்கீங்க. அதே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக தொடர்ந்து கன்சிஸ்டன்சி செய்து கொண்டு வந்தால் நம் தேவை அனைத்து, ஏன்னா அது செய்ய செய்ய குழவி கொட்டி தன்னிறமாக்கும் அப்படின்னுமா, குழவி கொட்டி எறும்பை தன்னுடைய நிறமாக்கிடுமா. அதே மாதிரி எண்ணங்கள் நம்மளை கொட்டி 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 நமக்கு அப்படி வந்து 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 நினச்சி 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 நாம் அதுவாக மாறிவிடும். பிரபஞ்சம் எப்படி பிடிக்கும்னா, நீங்கள் வேண்டுவதாக மாறிவிட்டாலே பிரபஞ்சத்திற்கு உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேண்டுவன அது செய்து கொடுத்து விடும். தேடி அலைய வேண்டாம், துக்கம் வேண்டாம், வருத்தம் வேண்டாம், தோல்வி பயம் வேண்டாம். நீங்கள் தோற்று போகக்கூடிய ஆட்களே யாருமே கிடையாது. அனைவரும் வெற்றியாளர்கள். நீங்கள் நினைக்கணும், நினச்சாதான் அது நடக்கும். எப்படி நினைக்கணும்? நான் வெற்றியாளன், நான் கெட்டிக்காரன், நான் சிறந்தவன். பரவாயில்ல, அவன் மற்றவன் என்ன நினச்சாலும் பற்றி கவலைப்படாதீங்க. அது ஒன்றும் கர்வம் கிடையாது. உண்மையை நீங்கள் உங்களுக்கு உணராத பட்சத்தில் உணர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள். புரிந்ததா? எனவே நீங்கள் எண்ணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நினையுங்கள், ஆழமாக நினையுங்கள். உலகத்தில் என்னால் சாதிக்க முடியாத எந்த விஷயமும் கிடையாது என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள். நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேறும். நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விதம், வேண்டாத எண்ணங்களை எடுத்து மனதில் நினைத்து, நல்ல எண்ணங்களை, தேவைகளை நினைத்து அதுவாக மாறினால் நீங்கள் கேட்பது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். குரலை உயர்த்தாதீர்கள். உங்கள் சொற்களை யூஸ் பண்ணுறது, சொல்லும் விதத்தை நீங்கள் உயர்த்துங்கள். வார்த்தைகளை சரியாக உபயோகிங்கள். தப்பாக ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாது. பேசும்போது, நினைக்கும்போது, மனசுக்குள்ளே நினைக்கும்போது அத்தனை வார்த்தையும் சரியான விகிதத்தில், சரியான உணர்வோடு நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். உங்கள் எண்ணம் எல்லாம் எழ வேண்டும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.